கர்த்தர் இந்த யுத்த காலத்தில் சபைகளை அவர் எழுப்புகிறார். இந்த வருடத்தில் 33வது ஆண்டை நாங்கள் கால் பதிக்கிறோம். இதில் தேவன் அற்புதமான காரியங்கள் செய்ய வேண்டும். 33 நாள் வேதம் கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை வல்லமையாக ஆரம்பித்தார். தாவீது ராஜா 33 வருடம் எருசலேமிலே ஆட்சி செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். 33 என்று சொல்வது வாழ்க்கையில் மிக முக்கியமானது. அதனால் இந்த நாளில் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு நாங்கள் தயாராகிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். என்ன இந்த எழுப்புதல் அது ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பற்றி எறிய வேண்டும். அவங்களாக நம்ப வேண்டும், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்கிறார். அதனால் இன்றைக்கு ஏசாயா 43 பேச விரும்புகிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்து, தேவன் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு ஆசீர்வதித்து, தேவன் இந்த வருடம் முழுவதுமாக எங்களுக்கு அபிஷேக எண்ணெயை தர விரும்புகிறார். ஏசாயா 43 முதலாவது வசனத்தை வாசியுங்கள். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆமென். இது எங்களுக்கு ஆசீர்வாதம். யாக்கோபுடைய பிள்ளைகள், இஸ்ரவேலின் பிள்ளைகள். ஏசாயா 41:1. தீவுகளே, எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கிக் கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள். நாம் ஒருமிக்க நியாயாசனத்துக்கு முன்பாக சேருவோம். ஆண்டவர் ஏசாயா மூலமாக ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். தீர்க்கதரிசி மூலமாக என்ன வைக்கிறார்? ஜனங்கள் தங்கள் பலனை புதுப்பித்து கொண்டு சமீபமாக வந்து என்னோடு பேச வேண்டும். என்ன ஆண்டவருடைய முக்கிய திட்டம், ஒவ்வொரு விசுவாச பிள்ளையும் ஜெபத்திலே தரித்திருந்து ஜெயம் பெற வேண்டும். விசுவாசத்தினால ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் கர்த்தர் பதில் தருவார். ஜெபம் ஜெயத்தை தரும். ஆபிரகாமுடைய வேலைக்காரன் ஸ்டார்ட் பண்ண ஜெபம் வெளிப்படுத்தல் 8:5 வரைக்கும் ஜெபிச்சு கொண்டே இருக்கிறாங்க. மாற்கு 11:23 வாசிங்க. ஜெபம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுது. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, இங்க பாருங்க, பார்த்து பேசுவது, பிரச்சனையை பார்த்து பேசுவது. உங்கள் பிரச்சனைக்காக சோதனைகள், உபத்திரவங்கள், பாடுகள், வேதனைகள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் உண்டு. என்ன மனதார சத்தியத்தை பேசுகிறவர்கள், தேவனுக்காக வாழ்கிறவர்கள் கொஞ்சம் துக்கம் அனுபவிப்பாங்க. அப்போ தேவனோடு பேசுவது வாசிங்க. தான் சொன்னபடியே நடக்கும் என்று, தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுங்க. அவன் நீங்க சொன்னபடி தான் ஆகும். என்ன நாங்க உங்களை ஜெபிச்சுட்டு விட்டுடுவோம். உங்களோட வாழ்க்கை கர்த்தரோடு நடக்கணும். ஒரு வைத்தியசாலையில் போய் 1 மணி நேரத்தில் விசாரிக்கிறாக்கெல்லாம் விசாரிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் அவரோடு இருப்பது யார்? இயேசு. சிறைச்சாலை இருக்கிறார போய் பார்த்துட்டு வந்துடுவோம். உங்களோட இயேசு இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார். வலது கிழமைச்சு ஒரு பெரிய அல்ல சொல்லுங்க. அப்போ நீங்கள் பலவான்கள்.
என்ன, நீங்கள் கர்த்தரோடு பேசுகிறவர்கள், தைரியம் உள்ளவர்கள், உங்களோட பிரச்சனையை பார்த்து நீங்கள் பேசணும். ஆண்டவர் சொல்றார் விசுவாசத்தை குறித்து, உன் இதயத்தில் விசுவாசி. உனக்கு கேட்பதெல்லாம் என்ன, எதில் விசுவாசிக்கணும்? சத்தமாக சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு வியாதி என்றால் உங்களோட இருதயத்தில் விசுவாசிக்கணும். இயேசு எனக்காக அடிக்கப்பட்டவர், தம்முடைய தழும்புகளால் ஊழியக்காரரை தூக்கி மேலே வைக்கிறது இல்லை, இயேசுவை தூக்கி மேலே வைக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஊழியக்காரரை கனம் பண்ணணும், ஊழியக்காரரை ஜெபம் கேட்கப்படும். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகி வரணும் உங்களோட பிரச்சனைக்கு. ஆனால் உங்களோட ஒரு தேவை வரும் பொழுது என்ன, உங்களை சந்திப்பது யாரு? உங்களோட ஜெபம். அடுத்த வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, இங்க பாருங்க, ஜெபம் பண்றவங்க எல்லாம் வலது கால பிஞ்ச ஒரு பெரிய அல்ல சொல்லுங்க. ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் பலத்தை கொடுப்பார். என்ன, கர்த்தர் உறவாடுவார். என்ன, அவங்கள ப்ரொஃபட்டிக் லைனில் கொண்டு வருவார். கர்த்தருடைய வேலைக்கு ஆட்கள் தேவை. வாசிங்க. எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று என்ன செய்யுங்க? எதை கேட்குறீங்களோ அதை பெற்றுக்கொள்வீங்க. என்ன, ஆண்டவரே எனக்கு வரத்தை தாரும், வரம் தருவார். எனக்கு தீர்க்கதரிசனத்தை தாரும், எனக்கு போதிக்கிறதுக்கு வல்லமையை தாரும், பரிசுத்தமாய்க்க வல்லமையை தாரும், என்ற வியாதியை குணமாக்கும். என்ன, வறுமை வேறு, வியாதி எங்களோட உள்ளத்துக்குள்ளே இருக்குது. என்ன, நீங்கள் கேட்கும், பெற்றுக்கொள்வோம், கர்த்தர் தருவார். அது உங்களோட இருதயத்தில் வருகிற விசுவாசம். வாசிங்க. அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். அப்பொழுது ஆண்டவர் தர்றது புது பலன், பழசு தரமாட்டார். அப்பொழுது உங்களுக்கு, அப்பொழுது உங்களுக்கு சகலமும் அவராலே உண்டாகிட்டு. சொல்லுங்க உண்டாகும். சொல்லுங்க உண்டாகும். சொல்லுங்க பழசை தேடி போக மாட்டேன், ஜெபிக்காதபடியா பழசை தேடி போறேன். ஜெபிக்காதபடியா பழசை தேடி போவ மனுஷன்ட்ட. ஜெபிச்சா புதுசா உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புதுசு வேணும்? ஒரு பெரிய அல்ல சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அரையிலையா சொல்லுங்க. சொல்லுங்க புதிதது, ஆண்டவர் புதிதை தருவார். 16-17. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். என்ன பெற்றோம்? அவருடைய பரிபூர்ணம், எல்லாம் பரிபூர்ண அழகுள்ளவர். ஃபினிஷ். ஆபிரகாம் சொன்னார் உன்னை ஆசீர்வதிக்கவே. இப்போ இங்கே என்ன சொல்றார்? கிருபை மேல் என்ன, ரெட்டிப்பான வரம். அவ்வளவு கிருபை. ஜெபிக்காவிட்டாலும் பாதுகாக்கிறார். என்ன, பாதுகாக்கிறாரா இல்லையா? என்ன, பாவம் செய்தாலும் மன்னிக்கிறார். வாசிங்க. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் எங்க கொடுக்கப்பட்டது? எந்த மலையில் கொடுக்கப்பட்டது? எப்படி கொடுக்கப்பட்டது? எப்படி? பலகையில் கொடுக்க எழுதப்பட்ட அக்கினி நிறைஞ்சவராக இருந்தார். எப்படி நிறைஞ்சவராக இருந்தார்? அவருடைய சத்தத்தை யாரும் கேட்க முடிஞ்சதா? கேட்க முடியல. ஆனால் அந்த தந்த சத்தம், அந்த பெரிய சத்தம் மக்களுக்கு காதை உடைக்கிற மாதிரி இருந்துச்சு. மோசேக்கோ மெல்லிய சத்தமாக இருந்தது. எப்படி கிருபை! ஜெபிக்கிறவரை கர்த்தர் நேசிக்கிறார், வெளியே காட்டுறார் பயங்கரமா. என்ன, இட்டி முழக்கத்தோடு பேசுறார். சீனாய் மலையில் அக்கினியில் எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஐயோ பேச வேண்டாம், நீரே போய் பேசிட்டு வரும். சத்தம் கேட்குது பாருங்க. இவ்வளவு தேவன் உன்னோட மென்மையா பேசுவார். ஒரு அழிலே சொல்லுங்க. கிருபையும் சத்தியமும்
இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. கிருபையும் சத்தியம் யார் மூலமாக உண்டாக்கப்பட்டது? வலது கரை அமைச்ச ஒரு பெரிய அல்ல சொல்லுங்க. கிருபையும் சத்தியம். கிருபையின் சத்தியம் என்ன செய்யும்? என்ன செய்யும்? கிருபையும் சத்தியமும் என்ன செய்யும்? பாவத்தை நிவர்த்தியாக்கும். என்ன? யாருக்கு கிருபை கொடுப்பாராம்? யாருக்கு? இப்போ எனக்கு நிறைய கிருபை தந்திருக்கிறேன், நானே சொல்லுவேன் சாட்சி. என்ன? யாருக்கு கொடுப்பார்? தாழ்மை உள்ளவருக்கு எவ்வளோ கொடுப்பாராம்? கிருபை அள்ளி கொடுப்பாராம். பெருமை உள்ளவருக்கு என்ன செய்வாராம்? இப்போ நீங்கள் பெருமையாக இருந்து உங்களை எதிர்த்தா சொல்ல விளங்குதா? கர்த்தரை எதிர்த்தா நாங்கள் கிட்ட வரையலாது, நாங்கள் வரையலாது, உன்னை விட்டுடுவோம். கர்த்தர் பிளஸ்ஸிங்கை நிப்பாட்டிடுவார். சொல்ல விளங்குதா? கர்த்தரையே எதிர்க்கிற ஒரு ஆள் என்ன பரிசுத்தமாக சபையில் வாழமா கர்த்தரை எதிர்க்கிற ஆளுகிட்ட போயிடாது. என்ன சொல்லுங்க? ஆண்டோட கையை வச்சு, இயேசுவே ஒன்றுமில்லாத பெருமை வேணாம் ஐயா. சொல்லுங்க, கையை வச்சு சொல்லுங்க, ஒன்றுமில்லாத பெருமை வேணாம், என்னை தாழ்மைப்படுத்தும், நீர் என்னை தாழ்மைப்படுத்தி ஆசீர்வதி. ஒரு ஆமை சொல்லுங்க. இப்போ இயேசு மூலமாக உண்டாக்கப்பட்டது. நல்லா அறிஞ்சு கொண்டீங்களா? கிருபையும் சத்தியமாக. இப்போ நாங்கள் இதை பெற்றுக்கொண்டு யார்கிட்ட போகிறோம் பேச? ரோமர் 5:1-2 குயிக்கா. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். இங்க பாருங்க, இங்க என்னைய பாருங்க, என்ன விசுவாசத்தினால ஜெபத்துக்கு பதில் வருது. வலது கரை ஒரு பெரிய அல்ல சொல்லுங்க. என்ன? இப்ப விசுவாசத்தினால என்ன ஆகியிருக்கிறோம்? நீதிமான் ஆகியிருக்கிறோம். நீதிமான். வலது கரம் சொல்லுங்க, நீதிமான். சொல்லுங்க, பாவி அல்ல, நீதிமான். நான் குறுக மாட்டேன், குன்றி போக மாட்டேன், நான் பெருகுவேன். ஒரு ஆமே சொல்லுங்க. இது அறிக்கை. வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய். இங்க பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். யார்கிட்ட சமாதானம் பெற்றிருக்கிறோம்? பிதாட. பிதா சற்குணர், பரிபூரணமானவர், கேட்பதை கொடுப்பவர். அப்பா பிதாண்டி கூப்பிடுறோம். இயேசு பிதாவிடம் கொண்டு போறார். இயேசு மூலமாக பிதாவோட முகத்தை தரிசிக்கிறோம். எவ்வளோ ஆசீர்வாதம்! எல்லாம் அவர் மூலமாய்த்தான் உண்டாத்து. சொல்லுங்க, சகலமும். சொல்லுங்க, சொல்லுங்க, சகலம். ஃபெய்த்தை வளர்க்கணும். ஒரு ஆமை சொல்லுங்க. என்ன வார்த்தையில் வளர் சகலமும். என்ன அவர் மூலமாய். என்ன அவர் தான் நமக்கு வழி, அவர் தான் எங்களுக்கு மார்க்கம். அவர் பரலோகத்துக்கு ஏறி போனவர். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை, நாங்கள் இந்த கிருபையிலே போகும் ஸ்லாக்கியம். ஃப்ரீ ஃப்ரீ. என்ன ஸ்லாக்கியம்? ஃப்ரீ. ஃப்ரீயா போங்க. அவர் மூலமாய் விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். சொல்லுங்க. மத்தியாகத்தில் இயேசு வருவார், மகிமையோடு வருவார். என்ன ரட்சரில் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், அப்படியே மகிமையை நான் பார்ப்பேன். என்ன எனக்கு காலம் எவ்வளவு இருக்குதோ அவருடைய ஊழியத்தை செய்வேன். காலத்தை வீணாக்க மாட்டேன், காலத்தை பிரயோஜனப்படுத்துவேன். காலத்தை வீணாக்கக்கூடாது, பிரயோஜனப்படுத்தணும். வலது கிளம்பிச்ச ஒரு பெரிய அல்ல சொல்லுங்க. என்ன பிரயோஜனப்படுத்தணும். அப்போ நல்ல வடிவாக இப்போ சொல்லியிருக்கலாம். விளங்குதா? இயேசு மூலமாய் போகிறோம், மகிமைக்காக. பரலோகம் என்ற சொத்து, நான் மரிச்சா இயேசுவோடு இருப்பேன். என்ன ஆண்டவருடைய வரங்களை நான் நேசிக்கிறேன். மகிமைக்கு மேல் மகிமை அடைவேன்.
என்ற ஸ்தோத்திர பலிமுடா என்ற பாடல் மூலமாக எங்களுடைய சபையில் கர்த்தர் மகிமையை இறங்குவார். காலத்தை பிரயோஜனப்படுத்தணும், வீணாக்கக்கூடாது. யோவான் 1:1-2. ஆதியிலே வார்த்தை இருந்தது. இங்க பாருங்க, ஆதியிலே என்ன இருந்தது சொல்லுங்க? வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை யார்கிட்ட இருந்தது? அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாக. அப்ப உங்களோட கையில இருக்க வார்த்தை யாரு? தேவன். பயப்பட மாட்டேன்றியே, உங்க கையில தேவன் வந்துட்ட. அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வருது. வாசிங்க. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் ஆதியில யாரோடு இருந்தார்? தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. பாருங்க, வலதுகரம் சொல்லுங்க. சகலமும். சொல்லுங்க, அவர் மூலமாய். சொல்லுங்க, சகலமும். சொல்லுங்க, அவர் மூலமாய் உண்டாயிற்று. சகலமுண்டா என்ன அர்த்தம்? சகலமும், வானம் பூமி எல்லாம் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. உண்டானதொன்றும் அவரால் அண்டி எல்லாம் யாரால உண்டாயிற்று? வானம் பூமியை படைத்தார், மனுஷனை படைத்தார், சமுத்திரம், மச்சங்கள், பறவைகள். இன்னும் குறைஞ்சு போகுதா? மீன்கள் குறையுதா? மிருகங்கள் குறையுதா? இல்லை. சொல்லுங்க, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சொல்லுங்க, சகலமும். சொல்லுங்க, சகலமும். அப்போ இந்த வசனத்தை சொல்லணும் இயேசுவின் நாமத்தினால. என்ன? சகலத்தையும் படைச்சீர். என்ன? இந்த கையின் பிஸ்னஸ் ஆசீர்வதி. என்ன சொல்லுங்க? சகலமும். நல்லா சொல்லுங்க, சகலம். அப்போ சகலம்னா என்ன? வீடு, வாகனம், பிள்ளை, இந்த வாழ்க்கை, ஊழியம், பணம் எல்லாத்தையும் கத்த தருவார். தருகிற தேவன். அறிக்கை செய்ய ஒரு ஆமை சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, கர்த்தருக்கு ஆசீர்வதிப்பது பிரியம். யோபு 42:1-2. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். சகலத்தையும் செய்ய, சகலமும் அவர் மூலமாக உண்டாயிட்டு, சகலத்தையும் தேவரீர் செய்ய வல்லவர். சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. வல்லவர். சொல்லுங்க, வல்லவர். சொல்லுங்க, இயேசு வல்லவர். சொல்லுங்க, இயேசு வல்லவர். சொல்லுங்க, இயேசு வல்லவர். வாசிங்க. நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை. நீ செய்ய நினைத்தது. நல்ல ஒரு பாட்டு இருக்கு, பாட நேரம் இல்லை. நீ செய்ய நினைத்தது ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைப்படாத ஆண்டவர். பிசாச கல்வாரியில் வெற்றி சிறந்தீர். ஃபெய்த் லைஃப் தடைப்படாது. என்ன? கெஞ்சுற ஜெபம் இருக்குது, அதிகாரம் செலுத்துகிற ஜெபம் இருக்குது. என்ன? 2 மண்டாட்டு ஜெபம் இருக்கு, விண்ணப்பம் ஜெபம் இருக்கு, பேசுகிற ஜெபம் இருக்கு, பறந்து பேசுகிற ஜெபம் இருக்கு. வாசிங்க. தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். நான் இப்ப அறிஞ்சிட்டேன் ஆண்டவரே. ஐ நோ மை கிரைஸ்ட். எனக்கு தெரியும் சபைக்கு வர்றது எதற்காக. எனக்கு தெரியும். ஐ நோ. சொல்ல விளங்குதா? எனக்கு தெரியும். நான் செய்கிற ஊழியத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன். நான் கர்த்தரை அறிஞ்சிருக்கிறேன். மனுஷனை அல்ல, எனக்காக ஜீவன் கொடுத்து என்னை மீட்டெடுத்து என்னை உயர்த்துகிற தேவனை நான் அறிந்திருக்கிறேன். வலது அமைச்ச ஒரு பெரிய சொல்லுங்க. கர்த்தரை அறியாதவன் தான் முறுமுறுப்பான். நீ அறியாட்டி முறுமுறுப்ப. நீ இன்னாரென்று அறிந்து கொள்ள வேண்டும். என்ன? அவருடைய அன்பை புரிஞ்சு கொள்ள வேண்டும். என்ன? அந்த அகாபே அன்பை தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே முன் குறிச்சிட்டார். உனக்கு தெரியல, பேசுகிறோம். நீ இந்துவா இருந்த, கத்தோலிக்காரா இருந்த, கடவுளே இல்லாமல் இருந்த, உங்க அம்மாட கற்பத்திலே நீ உருவாகும் பொழுது கத்த தெரிந்து கொண்டார். அது ஃபெய்த். வலதுகிழமைச்ச ஒரு பெரிய சொல்லுங்க. நீ எனக்காக வாழுவ, எனக்காக ஓடுவ, எனக்காக பேசுவ, என்ற நாமத்தை மைமைப்படுத்துவ என்று கர்த்தருக்கு தெரியும். என்ன? அப்போ ஆண்டவரோட பேசணும். முன்குறித்தே என்ன அறிஞ்சு வச்சிருக்கிறீர் ஆண்டவர். என்ன? ரோமர்
பாருங்க 4ஆம் அதிகாரம் 20, 21, 22 குயிக்கா வாசிக்கும். டக் டக். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? ஆபிரகாமுக்கு உற்பத்தி காலத்திலே ஈசாக்கு என்ற மகனை பெறுவ 100 வயது. அதுதான் வாக்குத்தத்தம். நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? கிறிஸ்துக்கு பிற்பாடு நித்திய ஜீவனை தருவேன். என்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்களுக்கு உரியது, எங்களுடைய சந்ததிக்கு உரியது. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். வாசிங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. என்ன செய்தாராம்? முழு நிச்சயமாய் நம்பி. சொல்லுங்க, வலது கை சொல்லுங்க. முழு நிச்சயமாய் நம்புவேன். எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை முழு நிச்சயமாக நம்புவேன். நம்பி தேவனை மகிமைப்படுத்தி. தேவனை என்ன செய்து? ஆராதித்து. என்ன, எனக்கு ஒரு காரியம் கிடைக்கணும்னு சொன்னா வீட்டில் இருக்கிறது இல்லை. சொல்ல விளங்குதா? எனக்கு ஒரு காரியம் கிடைக்கின்ற ஆலயத்தில் வந்து முழு நிச்சயமாக இந்த கடனை கர்த்தர் இந்த வருஷம் அடைப்பார். என்ற கணவன் வேலை, என்ற மனைவிட வேலையை நான் ஒப்பு கொடுப்பேன். வாசிங்க. தேவனை மகிமைப்படுத்தி. தேவனை என்ன செய்தாராம்? மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தில் எப்படி ஆனாராம்? வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய அல்ல சொல்லுங்க. வேதத்தை தொடர்ந்து நமக்காக இந்த இடத்துல உங்களோட பேரை போடுங்க. என்ன, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் சாரங்கபாணிக்காக எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க சத்தமா. சரியா? நம்ம புதுப்பித்தல் சொல்லுங்க. புதுப்பிக்கப்படணும் சொல்லுங்க. இதோட முடிக்கிறேன்னா, புதுப்பித்தல், புதுப்பிக்கப்படுத வேண்டும், அதையும் பேசணும். வாசிங்க எஸ்ரா புத்தகத்தில். எஸ்ரா புதுப்பிக்கப்படுறது எப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் புதுப்பிக்கப்பட்டால் ஒரு பெரிய எழுப்புதல் வரும். என்ன, இதை கொஞ்சம் வாசிச்சுட்டு ஜெபிச்சு முடிப்போம் பிள்ளைகள். சொல்லுங்கள், புதுப்பிக்கப்படுதல். சொல்லுங்கள் சொல்லுங்கள். புதுப்பிக்கப்பட வேண்டும், புதுப்பெலன் அடைய வேண்டும். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே புதுப்பெலன் தாரும், என்னைய மாற்றும் ஆண்டவரே. என்ன, சரி வாசிங்க. எஸ்ரா 9ஆம் அதிகாரம். அவர் ஜெபிக்கிறார். அந்திப்பலி, பலி செலுத்துகிற நேரம், கிறிஸ்து ஜீவனை விட்ட நேரம், அந்திப்பலி. 9 அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. எல்லாம் கேளுங்க. சரி வாசிங்க. அந்திப்பலி நேரத்திலே நான் துக்கத்தோட எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்காட்படியிட்டு என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து. ஒரு ஆமே சொல்லுங்க. எப்படி பரிந்து பேசுற ஜெபம் இருக்கணும்? எப்படி பரிந்து பேசுறது? என்ன, முழங்கால் படியிட்டு கையை விரிச்சு என்ன பரிந்து பேசுகிற ஜெபம். தேசத்துக்காக, மக்களுக்காக, வெட்கப்படாமல். இது ஆசாரியன். வாசிங்க. என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். ஆண்டவரே, ஏறெடுக்க தகுதி இல்லை. எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றம் வான பரியந்தம் வளர்ந்து போயிற்று. எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாள் மட்டும் நாங்கள் பெரிய குற்றத்துக்கு உள்ளாயிருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரியர்களும் இந்நாளில் இருக்கிறது போல அந்நிய தேச ராஜாக்களின் கையிலே பட்டயத்துக்கும் சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் வெட்கத்துக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டோம். அழுகிறாங்க. என்ன, ஒப்பு கொடுக்கப்பட்டுட்டோம். அடுத்தது, இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு
குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும். என்ன கொடுத்தீர்? என்னது? கொஞ்சம் உயிர் கொடுத்தீர். உங்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ண இந்த ஸ்டேட்மெண்ட் படி அவங்க ஐசியூவில் இருக்கிறாங்க இஸ்ரவேல் மக்கள் இழுத்து கொண்டு. கொஞ்சம் கொடுத்தீர் ஐயா. அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. சொல்லுங்க, வலதுகரம் சொல்லுங்க, சொல்லுங்க, கிருபை கிடைத்தது. கொஞ்ச நேரம் கிருபை கிடைச்சாலும் உள்ளுக்குள்ள போயிடலாம். சொல்லுங்க, வாழ்வது கிருபை. சொல்லுங்க, சொல்லுங்க, கிருபை. சொல்லுங்க, கிருபை. குற்றம், தண்டனை, பிழை, பாதகம், பாவம், இதுல இருந்து எங்களுக்கு ஜெபிக்க கொஞ்சம் கிருபை குடிச்சிங்க. நாங்கள் அடிமைகளாயிருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும், நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய் போன அதை புதுப்பிக்கும்படி. பாழாய் போன ஆவிக்குரிய வாழ்க்கையை புதுப்பி. உனக்கு கொஞ்சம் கிருபை கிடைச்சிருக்கு. புது பெல்ல நடிச்சு வா, கத்தரிட்ட நீ செய்ததை எல்லாம் அவர் மன்னிக்கிறார். சொல்லுங்க, கிருபை. சொல்லுங்க, கிருபை. இந்த ஏப்ரல்லையாவது எழுப்புதலுக்கு மேலே வா. என்ன பாழாய் கிடக்குது உண்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில்? என்ன பாழாயிருக்கு உண்ட பொருளாதார வாழ்க்கையில்? கொஞ்சம் நினைச்சுப்பார். கர்த்தர் கிருபை உள்ளவர். உன்னை கைவிட இல்லை, உன்னை கைவிட இல்லை, உன்னை கைவிட இல்லை. ஏலி ஏலி லாமா சபத்தானி, என் தேவனே என்ன ஏன்? அது பெரிய ரகசியம் இருக்கு. என்ன வலதுகிழமை சொல்லுங்க, ஆண்டவரே என்ன நீர் கைவிட இல்லை, உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. பழச விடு, புதிதாக மாறு. புதுப்பிக்கப்படணும். பாழாய் போனதை எடுத்து புதுப்பிக்க போறேன். எங்க புதுப்பிக்கப்படாம வந்து ஜெபிக்க வராத. நீ மாற இல்லை, அதான் மிஸ்டேக். ஒரு பக்கம் ஜெபிச்சு கொண்டு ஆசாரியன், ஒரு பக்கம் ஜெபிச்சு கொண்டு ராஜாக்கள். வாசிங்க. பாழாய் போன அதை புதுப்பிக்கும்படி. பாருங்க, பாழாய் போனதை என்ன செய்யணும்? ரெண்டு கரங்களை உயர்த்துங்க, சொல்லுங்க, ஆவியானவரே இந்த ஏப்ரல் இருந்து இந்த வாழ்க்கையில் எழுப்புதல் வரணும். மறுபடி கர்த்தருடைய வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையில் மகிமை வரணும். சொல்லுங்க, இயேசுவே நான் தண்டிக்கப்பட வேண்டிய ஆள், ஆனால் நீ என்ன தண்டிக்க இல்லை. ஏய், பாழா கிடந்ததை கட்டப்பா. என்ன பாழாய் கிடக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில்? எது பாழாய் போயிருக்குது? வாழ்க்கை மாறணும். சொல்லுங்க, ஒரு கருத்தை எடுத்து தலையில் வைங்க. சொல்லுங்க, பாழாக்கப்பட்டது புதிதாக மாறணும். சொல்லுங்க, ஆவியானவரே என் நிமித்தமாய் பாழாக்கப்பட்ட குடும்பம் அதை மறுபடி கட்டுவேன். என் நிமித்தமாய் தடைப்பட்ட ஊழியம் அதை மறுபடி புதுப்பிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. புதிய பலனை கத்த தருகிறவர். என்ன வாசிங்க. எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை கட்டளையிடும்படிக்கும் பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்க செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, நாங்கள் புதிதாக கட்டின பொழுது ராஜாக்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு பதில் வருது, கிடைக்க. தடைப்பட்டது மறுபடி கட்டப்படுது. தடைப்பட்ட வேலை, தடைப்பட்ட வியாபாரம், தடைப்பட்ட ஊழியங்கள், தடைப்பட்ட பிள்ளைகளோட படிப்பு, வலதுகிழமை சொல்லுங்க, தடைப்பட்டதிலிருந்து தயவு வருகிறது. யார்கிட்ட இருந்து வருது? ராஜாக்களிடமிருந்து வருகிறது. என்ன இன்றைக்கு புதுப்பிக்கப்பட, இந்த ஏப்ரல்ல இருந்து நீ புதுப்பிக்கப்படணும். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை சபையில் புதுப்பி. முந்தி வந்த மாதிரி இருக்காத. மற்றவர்களுக்கு வெக்கம், மற்றவர்களை ரட்சிப்புகளை கொண்டு வர்றது தான் உன் குடும்பத்தை கத்த ரட்சித்தார். நீ ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டு வராதப்பா. லோத்துட மனைவி மாதிரி சபை நடுவில் வந்து உப்பு தூணா நிற்காத. சொல்ல என்ன எழுந்து நிப்போ.